திறமை இருந்தும் ஏன் வேலை கிடைக்கல? இன்னைக்கு பல வீடுகளில் இருக்கிற ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, என் புள்ள 10வதுல ஃபஸ்ட்டு, 12வதுல ஃபஸ்ட்டு, காலேஜ்லேயும் கோல்டு மெடல். ஆனால் இன்னும் ஒரு உருப்படியான வேலை கிடைக்கல அப்படின்றது தான். இந்த பெருநிறுவன உலகம் நம்மக்கிட்ட மறைக்கிற பெரிய உண்மை என்னென்னா, நம்ம நாட்டில் குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகம். அதை வச்சு கோடிக்கணக்கில் ஃபீஸ் வாங்கி கல்வியை விற்கிற நிறுவனங்களும் அதை விட அதிகம். ஆனால் படிச்சுட்டு வர அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்க இங்கே தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு ரூமில் 10 பேர் தான் இருக்க முடியும்னா அங்கே 1000 பேர் முட்டி மோதினா என்ன ஆகும்? அதே தான் இங்கேயும் நடக்குது. இங்கே 10 லட்சம் பேருக்கு தான் வேலை இருக்குது. ஆனால் போட்டியில் 10 கோடி பேர் நிற்கிறான். படிச்சுட்டு வெளியில் வர 99.9% பசங்க எவனாவது குறைஞ்ச சம்பளத்துக்காவது வேலை கொடுப்பானா அப்படின்னு ஒரு பிராய்லர் வாழ்க்கையை தான் கனவு கண்டுட்டு வரான். எந்த குழந்தைக்கும் நீ ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு எந்த பெற்றவங்களும் கூட சொல்லி வளர்க்குறது கிடையாது. எல்லா குழந்தைங்களும் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து 25 வயசு வரைக்கும் அவங்க பெற்றவங்க கிட்ட இருந்து கேட்குற ஒரே வார்த்தை, படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போ, படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போ அப்படின்றது தான். அதனால தான் 10% குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க. ஆனால் 90% குழந்தைங்க இப்போ தெருவில் நிற்கிறாங்க. படித்தா வேலை கிடைக்கும்னு உங்களை ஏமாத்துகிற உலகத்தில் நான் 4 பேருக்கு வேலை கொடுப்பேன்னு உங்கள் குழந்தைய வளர்த்து பாருங்கள். வேலை இல்லை, உலகமே அவங்க வசப்படும்.